சின்னக்குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோ பதிவில் புது கிரைண்டர் பழக்கப்படுத்துவது எப்படி. நம்ம உடனே புதுசாக வாங்கி இட்லிக்கு ஊற வச்சு நம்ம ஆட்ட முடியாது. அந்த கல் கிரைண்டர் கல் கொத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போதான் நல்லா அரைக்குன்ட்டு. நம்ம அரிசி ஊற வச்சு உடனே ஆட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அலம்பிட்டு. அப்போ கூட அதில் மண் அந்த கொத்துற அந்த பள்ளத்தில் மண் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒட்டிட்டு இருக்கும். அது பண்ணாமல் மாவு இட்லி தோசை ஊற்றுற மாதிரி நர நம்ம நாக்கில் தட்டுப்படும். அதற்கு அந்த காலத்துல எங்க அம்மா காலம் பாட்டிங்கெல்லாம் புதுசா அம்மிக்கல்லு தானே அந்த காலத்துல வாங்கினாங்கன்னா பழைய பேப்பரை பொடி சின்ன சின்னதாக கட் பண்ணி வெந்தயத்தை ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டு தண்ணி விட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சிருவாங்க. இதுதாங்க நான் வாங்கின கிரைண்டரு. இப்போ இந்த மாதிரி மாடல் வந்திருக்கு. அல்ட்ரா கிரைண்டர் தான் நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். சரி, ஃபோல்டிங் மாடல் இந்த மாதிரி கவுக்குற மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தேங்காய் துருவல், சப்பாத்தி மாவு பிணையிறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. மூடி ஃபிட் ஆகுற மாதிரி இல்லை. நம்ம லைட்டாக அப்படி மூடிட்டு டைட்டாக மூட முடியாது. மேலாப்பில் அப்படியே அதில் மாட்ட வேண்டியதான். நடுவில் அந்த அம்மிக்கல் இருக்கிற அந்த பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில். இப்போ நான் ஊற வச்ச நியூஸ் பேப்பர் அதை நல்லா வெந்தயத்தோடு ஊற வச்சு அந்த நியூஸ் பேப்பரை போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கிறேன். அது நைஸாக நல்லா வரணும். அது நைஸானால் ரொம்ப நைஸாக வராது, ஒரு மாதிரி திரளாக தான் இருக்கும். பேப்பர் எல்லாமே மசிஞ்சதும் நம்ம பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரில் ஃபேன்சி ஜுவல்ஸு, டாய்ஸு, அப்புறம் கிண்ணங்கள், குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு கிண்ணம்லாம் அவங்களே செய்கிற மாதிரி சொல்லி கொடுக்கலாம். இப்போ நான் அந்த சைடில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் கலட்டணும். அதுக்கு முதல் எடுத்து பார்த்தா வரல. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கல் எடுக்கணும். ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ தான் நம்ம தேங்காய் துருவுறதுக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு போடுறதுக்கு அந்த இதை ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆட்டி முடிச்சிட்டேன் பேப்பரை. அந்த நெட்டு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இதை மட்டும் பத்திரமா நம்ம வச்சுக்கணும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம எங்காவது மேடையில் அப்படி வச்சிங்கன்னா கீழே உருண்டு வந்துடும் அந்த குழவி. இப்போ நான் இதை தூக்குறேன். லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ நான் அந்த பேப்பர் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய கஞ்சி. நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கஞ்சி சாதம் எடுத்து வச்சேன். அந்த முதல் நாள் சாதத்தை தண்ணி விட்டு ஊற வச்சேன். அதை 2வது வாட்டி அலம்பிட்டு நல்லா அலம்பணும். நீங்கள் பேப்பர் ஈங்கெல்லாம் ஒட்டி இருக்கும், அதனால் நல்லா தேய்ச்சி அலம்புங்க. உப்பு போட்டு கூட நல்லா தேய்ச்சி விடலாம். ஆப்பசோட கொஞ்சம் போட்டு கூட தேய்ச்சி விடலாம். அந்த கிரைண்டர் பாத்திரத்தையும் அந்த கிரைண்டரும் அலம்பிட்டு மறுபடியும் நம்ம பழைய சாதத்தை போடுங்க. அரைச்சிட்டு திருப்பி மறுபடியும் நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு ஆட்டி எடுங்க. சூப்பராக அருமையாக இட்லி அதில் கல் மண் இல்லாமல் இருக்கும். நீங்கள் நல்லா தேய்க்கலன்னா இட்லி மாவு போட்டிங்கன்னா கருப்படையும். அதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கஷ்டம், இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரேசன் பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதை ஒரு 2.5 டம்ளர் ஊற வச்சு வெறுமனே ஊறின அரிசியை அலம்பிட்டு அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துருங்க. அப்போ நல்லா தேய்ச்சி அந்த பேப்பர் மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, பேப்பர் போட்டு நம்ம ஆட்டுறது, அது மாதிரி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாவை மாட்டுக்கு ஊற்றலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே ஆன்லைனில் வாங்கினோம்னா நமக்கு எது எப்படி இருக்குன்னே தெரியாது. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நம்ம வச்சு தான் ஆகணும். அடிக்கடி மாற்றிக்கவும் முடியாது. சில டைம் மாற்றலாம், சில டைம் வாங்க மாட்டாங்க. நம்ம நேராக போய் வாங்குறதுல நிறைய பெனிஃபிட்டு நமக்கு இருக்குங்க. ஏன்னா இப்போ இந்த ப்ரெஸ்டீஜில் அந்த மூடி லாக் ஆகாது. சும்மா அப்படியே மேலே தான் வைக்க முடியும். நம்ம கைத்தட்டி விட்டுட்டோம்னா கீழே விழுற வாய்ப்பு உண்டு. நன்றி.